கதை கேட்கலாமா இன்னைக்கு? ஆ வேண்டாமா? ஆ வேணுமா? சரி, எல்லாம் எழுச்சி நிற்கலாமா? இன்னைக்கு கதை முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைங்க தான். இன்னைக்கு என்ன தெரியல, கதை எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன பிள்ளைங்களாம் வந்துட்டாங்க. என்ன கதை கேட்கணும்னு நினைக்கிறவங்க அல்லையே சொல்லு பார்க்கலாம். அல்லேலூயா. இதுவும் அமெரிக்காவில் நடந்த கதை தான். இதெல்லாம் இப்போ நம்ம ஊர்ல நடக்கிறது கிடையாது. நான் சின்ன பையனா இருக்கும்போது நடந்த கதை நடந்துச்சு. இப்பெல்லாம் அப்பெல்லாம் கிடையாது. ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான். நிறைய பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஒரு பையன் வந்து பெரிய பையன். என்ன அந்த பெரிய பையன் என்ன பண்ணுவாங்க, அந்த அப்பா அம்மா எப்பவுமே படி, நேரத்தில் படிச்சு தூங்கு, நேரத்தில் எழுந்திரி. நீ எழுந்தினா என்ன பண்ணணும், பெட்லாம் சரியாக போட்டு வைக்கணும், ஒரு ரூமை டைடி பண்ணி வைக்கணும், புஸ்தகம்லாம் ஒரு இடத்துல இருக்கணும், காலையில் எழுச்சியா பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும். இப்படின்னு ஒரு நாளும் அவன் பெரியவனா இருந்த குப்பை கூட என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்க. படிச்சியா, ஏன்னா காலையில் எழுந்தியா, 5 மணி ஆச்சு எழுந்திச்சிட்டியா, அப்படி இப்படி என்ன பண்ணுவாங்க, காலையிலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் அந்த பையனை வந்து ஒன்று கேட்டுட்டு இருப்பாங்க. அவனும் பொறுமையாக இருந்தான். ஏன்னா படித்து முடித்தான், காலேஜ் படித்து முடிச்சுட்டான், வேலைக்காக இன்டர்வியூக்காக என்ன பண்ணுறான், அப்ளிகேஷன் போடுறான். ஆனால் அவன் மனசில் ஒரு கஷ்டமாகவே இருந்துச்சுன்னா, அது நம்ம அப்பா அம்மா எப்போ பார்த்து நம்மள இது பண்ணியா, அதை பண்ணியா, அப்படி பண்ணியா, இப்படி பண்ணியா, ஒரு ரூமை ஒழுங்காக வச்சுக்கிட்டியா, இல்லை ஒரு துணி துவைச்சியா, குளிச்சியா, பல்லு விளக்கியா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரே தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேலை கிடைச்சது நம்ம என்ன பண்ணிடணும், இந்த வீட்டை விட்டே ஓடிடணும். அப்பா அம்மா நம்ம என்ன பரவாயில்ல, அதை பற்றி நம்ம கவலை கிடையாது. நம்ம இப்போ பெரிய பையனாக இருந்தால் இவங்க எப்படி பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. வேலை கிடைச்சி கூட சொல்லாது என்ன பண்ணிடணும், வீட்டை விட்டு ஓடிடணும். வீட்டை விட்டு எங்கே என்ன பண்ணிடணும், ஓடிடணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருந்தான். ஒரு இன்டர்வியூ ஒன்று வந்துச்சு. ஏன்னா ஒரு நாள் அவருக்கு ஒரு இன்டர்வியூ வந்துச்சு. என்ன காலையில் 10 மணிக்கு நீ வரணும் அப்படின்னு. அவன் தான் ஃபர்ஸ்ட் ஆளாக போய் நிற்கிறான். 10 மணிக்கு இன்டர்வியூ என்ன பண்ணிட்டான், 9:30 போயிட்டான். என்ன 9:30 போயிட்டான். அந்த இன்டர்வியூ ரூமில் அவன் மட்டும் தான் உட்காந்துருக்கான். என்ன பார்க்குறான், இன்டர்வியூவில் ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு அப்படி பார்க்குறான், எல்லா லைட்டும் எரியுது. என்ன காலைல 10 மணி 9:30 மணி உட்காந்துருக்கான், லைட்லாம் எரியுது. அவன் என்ன பண்ண, போய் ஒரு லைட்டாக ஆஃப் பண்ணணும். ஏன்னா அது மணி பார்ப்போம் 9:30 ஆயிடுச்சு, இன்னும் நல்லா வெளிச்சமாக இருக்குது, யாரும் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு ஒரு லைட்டாக ஆஃப் பண்ணிட்டு வந்தான். ஆஃப் பண்ணிட்டு திரும்பி வந்து உட்காந்து அப்படி சுற்றி பார்க்குறான். அங்கே ஒரு 30-40 சேர் கிடக்குது. அந்த சேர்லாம் எப்படி இருக்குது, கண்ணா வேணா பாரு, ஸ்மார்ட் வர்றவன், அவனுக்கு தெரியுது அது, கை தடுக்கப்பா, கண்ணாபின்னு கிடக்குது. நம்ம கிளாஸ் ரூமில் கிடக்கும் பார்த்தியா, இந்த நர்சிங் கிளாஸ் ரூம் போனாலும் அப்படியே கிடக்கும். என்ன இந்த நர்சிங் கிளாஸ் ரூம் அப்போ ஒரு சேரு ஒரு இது என்ன பண்ணாது, நேராக இருக்காது. ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று அப்படி இருக்கும், அப்படி இருக்கும்னா அதை போல் இருந்துச்சு. பார்த்தேன். இன்டர்வியூன்னு சொல்கிறாங்க. இந்த இன்டர்வியூ எப்படி ஒரு 40 பேர் வருவாங்க. இந்த சேர் பார்த்தா 40-50 சேர் கிடக்குது. ஆனால் எல்லாம் என்னது, தாறுமாறாக கிடக்குது. அப்படின்ட்டு போனால் எல்லா சேரையும் எடுத்து அடிக்க நேராக வச்சான். என்ன நேராக வச்சுட்டு இது யாரும் அவனுக்கு சொல்லலை, அவனுக்கு அது மனசில் வச்சு போய் நேராக வச்சான். அடுத்த பார்த்தோன்னா அங்கே ஒரு இது சிங்க் இருந்துச்சு. சிங்கில் வந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்துச்சு, சொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அது சத்தமாக இருந்துச்சு. அது என்ன பண்ணா, போய் மூடினான். அப்படியே ஒன்றா என்ன பண்ணான், அந்த ரூமில் ஃபிக்ஸ் பண்ணான். எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரூம் பார்க்கறது நீட்டாக இருந்துச்சு. வந்து உட்காந்துக்கிட்டான். சரியா, 10 ஆச்சு, 10:15 ஆச்சு. அதுக்குள்ளே எல்லாம் இன்டர்வியூக்கு வரவங்க தானே எல்லாம் வந்துட்டாலும் எல்லாம் வந்துட்டு அது வந்து பேசிட்டு இருக்காங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. 40 பேர் உட்காந்துருக்காங்க. இன்டர்வியூ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்டர்வியூலுக்கு வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டு போகிறாங்க ரூமில். ஒரு 2 நிமிஷம் பேசி முடிச்சுட்டு அனுப்பிச்சிடுறாங்க. கூப்பிட்டு போகிறாங்க, அனுப்பிச்சிடுறாங்க. இவன் முதல்ல வந்து கடைசியாக கூப்பிடுறாங்க. என்னடா அது, நமக்கு முதல்ல வந்தால் நம்மளை கடைசியாக கூப்பிடுறாங்க, வரவன் போகிறவங்களாம் அவன் போயிட்டே இருக்கானே அப்படின்ட்டு கடைசியாக கூப்பிட்டாங்க. அதை அங்கே போனால் அவனுடைய சர்டிஃபிகேட்லாம் எடுத்து கொடுத்தான். ஏன்னா சர்டிஃபிகேட்லாம் வாங்கி பார்த்துட்டு அப்படி வச்சுட்டு, தம்பி நீ என்னைக்கு வேலைக்கு சேர்ற அப்படின்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, என்னைக்கு வேலைக்கு சேர்றேன் அப்படின்னு கேட்டாங்க. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. நீங்கள் என்னைக்கு சொல்கிறீங்களா, நான் சேர்ந்துடுறேன் அப்படின்ட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு கேள்வி கேட்டான். வந்தது என்ன சர்டிஃபிகேட் கூட பார்க்கல, எடுத்து அப்படி தூர வச்சுட்டீங்க, என்ன படிச்சீங்கன்னு கேட்கல, என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்கல, எங்கேருந்து வரேன்னு கேட்கல,
நான் வந்தது வந்து நீங்கள் வந்து என்னைக்கு சார் கேட்டீங்களே, என்னது ஏன் எதுக்காக அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோம். அப்போ அந்த மேனேஜர் சொன்னார், இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு வந்ததுலேருந்து உன்னை கவனிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா நீ தான் முதல் ஆளாக வந்த, என்ன பண்ணலாம் நீ, எனக்கு என்ன பண்ணி நீ என்ன பண்ணியிருக்கலாம், உட்காந்துருக்கலாம். போய் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ண, எல்லா சேரையும் ஒழுங்காக போட்ட, தண்ணி மூடுங்க, இன்னும் மற்ற எல்லா வேலையும் நீ செஞ்ச. நீ இதை பார்க்கும்போது இந்த வேலைக்கான பொறுப்பு தகுதி எல்லாமே உனக்கு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அவன் வந்து எனக்கு போனாங்க. ஆனால் நீ என்ன பண்ண, நீ இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும்னு பார்த்த, நீ இருக்கிற இடம் ஒழுங்காக இருக்கணும்னு பார்த்த, நீ வேலை செய்கிற இடம்லாம் எப்படி இருக்கணும்னு நினச்சி அதை போல் நீ அரேஞ்ச் பண்ண. ஆனால் உனக்கு தான் அந்த வேலை நாம் தான் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னான். ஏன்னா அதை கேட்க அந்த பையனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. வீட்டுக்கு போய் என்ன பண்ணனா, அப்பா அம்மா 2 பேர்த்தையும் கட்டி பிடிச்சிட்டு அழுதானோ. ஏன்? அவங்க தான் அதை சொல்லி கொடுத்தாங்க. அப்பா அம்மா சொல்லி கொடுத்த அத்தனையும் அவங்க செஞ்சான், தெரியாமலே செஞ்சான். வீட்டில் இருக்கும்போது அது நேரத்துக்கு எழுந்துருந்தாங்கன்னா கோவம் வரும். ஆனால் அங்கே நேரத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, பங்க்சுவாலிட்டி, வேலைக்கு முன்னாலேயே வந்துட்டான். நாமளாம் ஸ்கூலில் பணி அடித்தா கூட என்ன பண்ண மாட்டோம், ஏய் தமிழ் வாத்தியாரா, அவர் என்ன பண்ணுவார், திட்டு வரணும், 2வது பீரியடுக்கு போய்க்குவோம் இல்லையா. ஆனால் அவன் பாரு 9-10 மணி இன்றைக்கு 9:30 போயிட்டான், எல்லாத்தையும் ஒழுங்காக வச்சான். அப்போ வந்து அம்மா அப்பா அவங்களுக்கு சொன்னானா, இதை போல் நீங்கள் பண்ணலாம் வந்து எனக்கு கொடுமை பண்ணுறீங்கன்னு நினச்சி நான் என்ன பண்ணேன், வீட்டை விட்டு ஓடுறதா நினச்சிருந்தேன். ஆனால் இதுதான் வந்து நாட்டில் வந்து என்னென்ன நினைக்கிறாங்க, நல்லதுன்னு நினைக்கிறாங்க. இதுதான் பெற்றோர் கற்றுக் கொடுக்குன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து 40 பேர்ல எனக்கு மட்டும் வேலை கிடைச்சி, அந்த வேலை கிடைக்கிறது நீங்கள் எனக்கு அப்பா அம்மா இருந்ததுனால தான் இந்த வேலை கிடைச்சிது அப்படின்னு சொல்லி நன்றி சொன்னாங்க. யாரும் அதை போல சொல்லுவீங்களா? யாரும் சொல்லுவீங்களா உங்க அப்பா அம்மாவுக்கு? அவன் திரும்பி அவன் ஒருத்தன் கை தூக்குறான், கை கத்துக்கிறான் அவனுக்கு. சூப்பர். உன் பேர் என்ன? நிமேஷ். உமேஷ். நிமேஷ். நிமேஷ். நிமேஷா? உமேஷ். உமேஷ். ஐ நிமேஷ். ஓகே சரி. எங்கிட்ட ஒரு உமேஷ் சார் இருக்கிறாரு, அதனால அவர் போல நினைக்கிறனால நீங்க ரொம்ப நாள் இல்லையா, கூட்டி திறக்கிறது உமேஷ் சார் இருக்கிறார் இல்லையா. ஆமா, அவர் ரொம்ப ஃபேமஸ். நீங்க நிமேஷ் பரவாயில்ல, ரொம்ப ஸ்மார்ட். நீங்க அவர் ஃபேமஸ், நீங்க ஸ்மார்ட். இன்னொரு தடவை இந்த தம்பி கை தட்டுங்கப்பா.